ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என் வீட்டு பக்கத்தில் இருக்க எவக்கோன்ற சூப்பர் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவக்கோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் ஒன்று இருக்குங்க. அது என்ன செக்ஷன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபுட் செக்ஷன் தாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸை டெய்லி பேசிஸில் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சூப்பர் மார்க்கெட்குள்ளேயே. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட் செக்ஷன் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடியது அரிசி மாவுக்குள்ள ரெட் பீன் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குதுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டும் இல்லாமல் சீஸ் கேக்கு, புட்டிங்கு, லெமன் பன்னுன்னு சொல்லிட்டு ஒரு பன் இருக்குது. அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு தாங்க நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷனுக்குள்ளே வரோம். அந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்தோ செக்ஷன். பென்தோனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜப்பானில் இருக்க ரொம்ப ஃபேமஸான பேக்டு ஃபுட்ஸ் தாங்க. வேலைக்கு போகிறவங்க, டூர் போகிறவங்க, ரெகுலராக வீட்டில் சமைக்காதவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பென்தோ தாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் இப்போ இதே கம்பெனியில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகம் தாங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணும்போது ரேட்டும் நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க. இந்த பென்தோ பார்த்திங்கன்னா நம்ம கையில் அழகாக கேரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இதை இமீடியட்டாக எப்படி அவனில் சூட் பண்ணணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் அதிலே எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டியான பென்தோஸை நம்ம பார்க்கலாம். இங்கே ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபிஷ் பென்தோ இருக்கும், மட்டன் பென்தோ இருக்கும், பீஃப் பென்தோ இருக்கும், அதோட பேக் அண்ட் பென்தோ இருக்கும். இந்த பென்தோக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடு, ஃபிஷ்ஷர் அப்படி இல்லைனா மீட்டு, அது கூட பார்த்திங்கன்னா சின்ன கொஞ்சமாக பொரியல் அப்படி இல்லைனா சேலட்டு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஆம்லெட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் அது பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பென்தோவை பற்றி பார்த்தோம். இது போல் ஜப்பானை பற்றி புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுவீங்க அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.